ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்திய மக்களின் உணர்வுகளை பாஜகவும் RSSம் மதிப்பதில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லி பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளர் SAR கிலானியை தேசவிரோத குற்றச்சாட்டில் கைது செய்தது காவல்துறை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாமல் அதிமுக திமுக ஏமாற்றிவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் புகார். அவிநாசி போராட்டக் குழுவின் உண்ணாநிலைக்கு ஆதரவு தெரிவித்து திருப்பூரில் உழவர் சந்தையை மூடிய விவசாயிகள். பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த உசிலம்பட்டி ராணுவ வீரர் கணேசனின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. மாத ஊதியத்தை 25,000 ரூபாயாக வழங்க கோரி சென்னையில் 2வது நாளாக பகுதி நேர விரிவுரையாளர்கள் போராட்டம். தடை விதிக்கப்பட்ட இடங்களில் தம்மை தாமே கைபேசிகளில் படம் எடுத்தால் 1200 ரூபாய் தண்டம் விதிக்க மும்பை காவல்துறை முடிவு. மேலூர் அருகே நின்று கொண்டிருந்த மூடுந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 14 பேர் காயம். பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடுவண் அரசை கண்டித்து திருவாரூரில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி. சிரியாவில் மருத்துவமனை மற்றும் பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஐநா கண்டனம். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.